குட் மார்னிங். நான் உங்கள் முத்தையா அன்புதுரை பேசுகிறேங்க. இன்றைக்கி ஓஷோவோட சிந்தனையில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, மூச்சை பற்றி தாங்க. பகவான் ஓஷோ ஒரு இடத்துல சொல்கிறாரு, மூச்சு கோவில் இறைவன் வாழ்கிறான் அப்படின்னு சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, யாருமே மூச்சை சரியாக சுவாசிக்கிறதில்ல அப்படின்றாருங்க. மூச்சு பார்த்திங்கன்னா நம்ம உணர்வோட அடிப்படையில் தான் அது அதனுடைய அமைப்பே மாறுது அப்படின்றாருங்க. பதட்டப்படும் போது ஒரு மாதிரி அந்த மூச்சோட வேகம் அதிகமாகுது அப்படின்றாரு. பயப்படும் போது அது வேறு மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குது. அன்பு செலுத்தும் போது அது வேறு மாதிரி ஒரு இதை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க. மூச்சை உணர்வுகள் தான் இயக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாருங்க. இப்போ இசைஞானி கூட என்ன சொல்கிறார் அப்படின்னா, நிறையா அவர் இந்த ஆல்பம்லாம் பண்ணியிருந்தார். ஹவு டு நேம் இட் அப்படின்ற ஆல்பம்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதில் இசைஞானி நத்திங் பட் விண்ட் அப்படின்னு சொல்கிறாருங்க. காற்று தான் அப்படின்றாரு, வெறும் காற்று அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஸோ இந்த உடல் கூட ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி தாங்க, ஒரு இசைக்கருவி மாதிரி தான், ஒரு வயலின் மாதிரி, ஒரு கிட்டார் மாதிரி தான். நம்மளுடைய மூச்சோட அமைப்பு எந்த அளவுக்கு இயங்குதோ அந்த அளவுக்கு தாங்க நம்மளுடைய மனோபாவம் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ சரியாக நம்ம மூச்சு விடுறதில்லை அப்படின்றது தான் பகவான் ஓஷோவுடைய பார்வைங்க. பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஒரு மருத்துவர்கிட்ட போயிட்டு பார்க்க போகிறோம்னு வச்சுங்களேன். அவர் என்ன பண்ணார், போனவுடனே என்ன பண்ணுவார்னா, உட்காருங்கன்னு சொல்லிவிட்டு அவர் ஸ்டெதஸ் எடுத்து நம்மளுடைய மார்பகத்தில் தாங்க வைப்பார். எங்கே கொஞ்சம் மூச்சை இழுத்து விடுங்க அப்படின்வார். அந்த மூச்சை நம்ம இழுத்து விடுறதுக்குள்ளே படாத பாடுபட்டுருவாங்க. ஏன்னா பயம், என்ன சொல்ல போகிறாரோ, நமக்கு என்ன இருக்குமோ, மூச்சை நம்ம சரியாக இழுத்து விடுறோமா அப்படின்ட்டு அந்த மூச்சை நார்மலாக அது இந்த சோல்ற அளவு இழுத்து விடுறதே ஒரு பயத்தோடு தாங்க நம்ம இழுத்து விடுறோம். ஏன்னா மூச்சோட புரிதல் நமக்கு ரொம்ப குறைவாக இருக்குங்க. எய்த்த வீட்டில் என்ன நடக்குதுன்றதை நம்ம கவனிக்கிறோம், ஆனால் நம்ம உடம்புக்குள்ளே ஓடுற மூச்சை நம்ம கவனிக்கிறது இல்லைங்க. மூச்சு போச்சுன்னா பேச்சு போச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அதனால் மூச்சு தாங்க எல்லாமே. இந்த உலகம் மூச்சால் தான் இயங்குது. ஒட்டுமொத்த உலகமே பார்த்திங்கன்னா ஒரே பாவநிலை தாங்க. உள்மூச்சு வெளிமூச்சு அப்படி ஏறி இறங்கிக்கிட்டே இருக்குங்க. இதை என்ன சொல்கிறாங்கன்னா, ஓம் அப்படின்ற ஒரு மூல பிரணவ மந்திரம்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய கனெக்டிவிட்டி இருக்குங்க. மூச்சை நம்ம எப்படின்னா ஒரு சுருக்கமாக பேசி முடிக்க முடியாதுங்க. அது பெரிய ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எளிமையாக வாழ்க்கையில் வாழுங்க. ஆசை இல்லாமல் இருந்தீங்கனாலே மூச்சோட அமைப்பு நார்மலாக தாங்க ஓட ஆரம்பிக்கும். புத்த பகவான் கூட விபாசனா அப்படின்ற ஒரு மூச்சு பயிற்சியை அவர் கண்டுபிடிச்சாருங்க. அது இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக அந்த எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ரொம்ப எளிமையான ஒரு பயிற்சி தாங்க, ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் விடுற மூச்சை கவனிக்கணும், அவ்வளோதான். நீங்கள் விடுற மூச்சு இன்ஹேல் எக்ஸிட், அவ்வளோதான். அதை மட்டும் நீங்கள் கவனிங்க. ஒரு நாளைக்கு ஒரு 45 மினிட்ஸ் அப்படின்றது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். நீங்கள் அதை கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை சுத்தமாக மாறி போயிடுங்க. உடனே நீங்கள் அந்த மூச்சை கவனிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக 5 நிமிஷம் கவனிங்க, 10 நிமிஷம் கவனிங்க.